சஞ்சனாவும் கிளம்பி டிமார்ட் போயிட்டுருக்கோம். இப்போதான் வீட்டில் இருந்து இறங்கணும். டிமார்ட் போயிட்டு என்ன பொருள் வாங்கிட்டேன் இதெல்லாம் காட்டுறேன். சரிங்களா? உண்மை தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இருக்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். அந்த லாரியிலேருந்து எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம போகும்போது தான் இப்படி ஆகணுமான்னு. லாரிலேருந்து மூட்டை விழுந்துருச்சு. அதான் சடனாக இவர் கார் நிறுத்திட்டார். நான் ஆள் தான் யாரும் விழுந்துட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். நிறுத்திட்டு போகிறாரா? நான் இவர் வண்டி நிறுத்தினோன்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் அப்போ தான் விஜய் சாங்குக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக அதை கட்டி எடுத்துகிட்டு போகலாங்க. ஐயோ 2 மூட்டை. சடனாக பிரேக் போட்டாரு. நானும் செஞ்சு நல்லா ஃப்ரெண்டுக்கு வந்துட்டோம். படப்படப்பா ஆயிடுச்சு எனக்கு. ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி. எவ்வளவு ஏத்திட்டு போறாரு பாருங்களா. ஏத்திட்டு போறது கூட பிரச்சனை இல்ல, அது நல்லா கட்டிட்டு போனோம். நான் சரி நம்ம டிமார்ட் வந்துட்டாரே, நம்ம டிமார்ட்ன்ற நான் வர டிமார்ட் வந்துட்டாரே, சரி வீடியோ எடுக்கலாம்னு ஃப்ரெண்ட்ல வச்சேன். ஆமாங்க வந்திருக்கோம், டிமார்ட் வந்திருக்கோம். மாதாவாரத்தில் இருக்க டிமார்ட் வந்திருக்கோம். மேடம் டிமா டிமா நீங்க என்ன டிமா டிமா என்ன டிமார்ட் கேக்குதுங்களா? வீட்டுல இருந்து தலை பேசாங்க பக்கன் ஆயிடுச்சு. ஓகே உள்ள போயிட்டு என்ன வாங்குறேன்றது கேப்சர் பண்றேன். டிமார்ட் நோக்கி தான். ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அங்கே மூட்டை விழுந்தது. நான் பைக் தான் ஏதோ வந்து விழுந்துடுச்சு போல், பைக்காரங்க விழுந்துட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ ஓகே பரவாயில்ல. அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு போய் தண்ணி வாங்கி குடிக்கணும். நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, படப்படப்பாயிடுச்சு. எல்லோரும் இதில் உடச்ச கலையை எடுத்துகிட்டு வெள்ளத்தை வச்சு சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஆசை தான், ஆனால் பண்ண மாட்டேன். ராகி மாவு தான் எனக்கு வேணும். ஏலக்காய் நமக்கு சின்ன பேக்கெட்டே போதும் நம்ம சமைக்கிற சமையலுக்கு. ₹30. இது ஆசீர்வாதம் இது பண்ணலாமா? இது 2 ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் போகும். சின்ன பாக்கெட்டாகவே வாங்கிக்கோ. அங்கே இருக்க ஃப்ரெண்ட் சின்னதாகவே வாங்கிக்கலாம். நமக்கு இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையானது தாங்க வாங்க வந்திருக்கேன். இல்லை நான் ஆன்லைனில் போட்டு விட்ருவேன். ஒரு ½ கிலோ பாக்கெட் மாதிரி பாரு. இந்த 1 கிலோவா ₹74. அப்போ நீ பார்த்தது 1.5. ஆமாம், அது கிலோ எடுக்கலாமா? 1.5 எவ்வளோ வருது? 1.5 2 கிலோன்னு நினைக்கிறேன். 2 kg சரி 2 kg வாங்கிட்டு. அது சப்பாத்தி பிடிக்கும், அதனால் சப்பாத்தி பிரியர். வெயிட் போடுவீங்க தானே? அது இப்போ அது ஒரு ½ kg வாங்கிக்கோ ராகி. பார்த்தீங்களா? ஆனால் தங்கச்சியும் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். நல்லா ஜாலியாகிறாங்க. இங்கே விட்டு போயிடலாமா? ஸோ வாங்குற மாதிரியே போய் நிற்கிறாங்க. நான் தான் எடுத்தும் பார்த்துட்டு வாங்கவும் செய்கிறேன். இல்லை ஏதாச்சும் ரூம் இதுக்கு மாட்டுறதுக்கு வாங்க. பார்த்துக்கிட்டியா 2 பேரையும்? போயிட்டா என்ன? ஆமாம் ஆமாம் வா ஓரமாக வந்துடுங்க.
ஓட்டுறதுக்கு அது வண்டியாப்பா? சஞ்சனா, சஞ்சனா இங்கே பாரு. சஞ்சனா ஏதோ ஜாலியாக இருக்கா. ஹாய் சொல்லு. இதாக பார்த்து வாங்குங்கண்ணா, இவங்க இஷ்டத்துக்கு எடுத்து போடுறாங்க. அதுக்கு தான் வந்துக்கிறாங்க 3 பேர் ஏன் கூட. நபாட்டி வாங்கிக்கோ. பை 1 get 1 ஃப்ரீயா? இதில் பாரு, பை 1 get 1 ஃப்ரீ போட்டிருக்கு. டார்க் ஃபேண்டசி அதே தான் அங்கேயும் போட்டிருக்காங்க. இதுலேயும் பை 1 get 1 தானா? இல்லையே, இதில் போடலையே. இதில் அங்கே போட 370 ரூபா. அதான் பை 1 get 1 ஃப்ரீ. எடுப்பா? வேண்டாம், அவ்வளோ வாங்கி என்ன பண்ண போகிறேன்? சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்குவாங்க. அப்படி போய் அங்கங்கே வச்சு தூக்கி போட்டுருப்பாங்க அதிகம். பிஸ்கெட்டு இடம் எடுத்துட்டேன் நான். ஏய், கார் வந்து பொழிச்சுன்னா அப்போ காரில் இருக்கும். சனிமா பாய் சொல்ல, பாய் சொல்ல. அந்த ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாரு அவரு. பையனுக்கு தான் பாவம் பாக்ஸ் வாங்கி தரல. சோகமாக வரைக்கிறான், அழுகுறான், புலம்புறான். பில்லு தாங்க பாருங்க, தாங்க முடியல. ஆனால் வீட்டில் போயிட்டு இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீ என்னதுக்கு ஒன்று அடிச்சுக்கிற? 2 பேருக்கும் பொம்மை வாங்கி தரலன்னு. Are you ready?